ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து எங்கள் பவானியில் இருக்கிற ரூ. 160 ஷோரூமுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும். நான் விளம்பரம் பண்ண வரல. என் வீட்டுக்கு ஜாடி வேணுங்கிறதுக்கோசரம் வாங்குறதுக்காக போனேன். இருந்தாலும் நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. இல்லை அப்படின்னா தள்ளி விட்டுட்டு போயிருங்க. நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கிறாரு என்னுடைய மகாதேவ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. நான் எதுக்கு பொருள் வாங்க போனேன்னா 3 ஜாடி வாங்கலான்னு போனேங்க. அதாவது புளி, வரமிளகா, உப்பு இது 3ம் கொட்டி வைக்கிறதுக்கு. அது ரொம்ப தேவை நம்ம வீட்டுக்கு. 3ம் ஒன்றா வச்சா லட்சுமி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதை நீங்கள் வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3ம் ஒன்றா இருக்கணுங்க. பிரித்து வைப்பாங்க. ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு தனியாக ஒரு பக்கம் இருக்கும், வரமிளகா இருக்கும் ஒரு பக்கம், புளி ஒரு பக்கம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் தனித்தனியாக. அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி 3 ஜாடி வாங்கி கொட்டி வச்சு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டப்பா இருந்தனாலும் அதில் போட்டு வச்சு பக்கம் பக்கமாக வச்சுக்கோங்க. நல்லது வீட்டுக்கு. அதாவது சமையல் அறைக்க ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட சமையல்கட்டை நாம் தானுங்க நல்லா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தானே அங்கே இருக்கோம் எப்பயுமே. அதனால் சொல்கிறேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு எல்லாமே நல்லா நல்லா பாத்திரங்களாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னால் வாங்க முடியாது. ஏன்னா என்கிட்ட பைசா இல்லைங்க. அதனால் நான் வந்து வெறும் ஒரு ரூ. 500 மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். வெறும் ரூ. 500 இல்லைங்க, பெரிய ரூ. 500 நோட்டு எடுத்துகிட்டு போனேன். அதில் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பொருள் மட்டும்தான் வாங்குகிற அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். பவானி மக்களுக்கு யூஸ் ஆகும். இருந்தாலும் பாருங்கள். டப்பாலாம் நல்ல நல்ல டப்பாவாக இருக்குது. நம்ம தான் டப்பானா ரொம்ப விரும்பி எடுப்போமே. அது ஒரு டப்பா பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அப்போ ஜார்ஸ் இருந்துச்சு பார்த்தேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்தேன். அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தாங்க. 3 பேருமே முழுக்கு தலையை போட்டுக்கிட்டு மொழு மொழுன்னு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ரைட்டாக என்னன்னு தெரில. அப்புறம் ஃபைனலாக வாங்கிட்டு நாங்கள் ஆடி போகலாம் அப்படின்னு